पीताम्बरं करविराजितशङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमधिसुन्दरमन्दहासं वातालये समनिशं हृदि भावयामि. இன்னைக்கு ஸ்ரீமன் நாராயணியத்தில் நம்ம 17ஆம் தசகத்தில் 7ஆம் 8ஆம் ஸ்லோகத்தை பார்க்கலாம். துருவ சரித்திரத்தை பற்றி படிச்சுட்டு இருக்கோம். இப்போ துருவன் காட்டுக்கு போயிட்டு அங்கே ஸ்ரீ நாரதருடைய சொன்னத்தினை கேட்டுண்டு அது பிரகாரம் மதுகானனாந்தே அங்கே போய் மதுகானனத்தில் போய் 5 வயசு குழந்தை 5 மாதம் எப்படி தபஸ் பண்ணறான்ங்கிறத பற்றி பார்த்தோம். அதை அந்த அவன் ஒத்த காலில் நின்று மூச்சு அடக்கிண்டு தபஸ் பண்ணுற இதனால தேவர்கள் எல்லாம் மூச்சு திணறி அவள் பகவான் கிட்ட கேட்டுக்கிறது பிரகாரம் பகவானானவர் கருடாதிரூடவனாக இந்த திரவனுக்கு முன்னாடி காட்சி அளித்து கொடுக்குறார் அப்படிங்கிறத பற்றியும் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது மேலே என்னாச்சுன்னு त्वद्दर्शन प्रमद भारत रंगितं तं दृग्भ्यां निमग्नमिव रूपरसायने ते तुष्टूषमाणमवगम्य कपोलदेशे संस्पृष्टवान् असि धरेण तदा धरेण. இப்போது தாவத்தை அப்போது பார்க்குறார். அது பகவான் எதிர்க்க காட்சி கொடுத்த உடனே இவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியறதில்லை. முதல்ல கண்ணா முழிச்சு பார்க்கறதில்லை அப்படின்றது பார்த்தோம் இல்லையா? அப்போது இவர் அவன் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கிற பகவானை அங்கேருந்து அந்த தியானம் பண்ண வச்சு விடுறார். அவன் கண்ணை திறந்து பார்க்குறான். தன் மனசுக்குள்ளே இருந்த அதே பகவான் வெளியில் நிற்கிறத பார்த்த உடனே அவனுக்கு கை கால் ஓடலை, பரபரப்பாயிடுறது, தொண்டையெல்லாம் வறண்டு போயிடுறது. சின்ன குழந்தை தானே, அவனுக்கு சுதிக்கணும்னு ஆசை இருந்தாலும் சுதிக்கிறதுக்கு ஒன்றும் வார்த்தை கூட கிடைக்க மாட்டேங்கிறது. உடனே அவர் என்ன பண்ணார், அதுதான் நீங்கள் பார்க்க போகிறோம். நம்ம தத்வத் தர்ஷன பிரமத பாரத ரங்கிதம் தம். அப்போது அவரை பார்த்துட்டு நேராக பார்த்ததும் என்ன பண்ணணும்னு தெரியாமல் சந்தோஷத்தினால ஆனந்தம் பெருக்கெடுத்துட்டு ஓடினவனான இந்த அவன் என்ன பண்ணுறான், துருவன் என்ன பண்ணுறான், திருப்யாம் நிமக்னம் இவ ரசாயனே தே. உங்களை கண்ணால் பார்த்து அப்படியே கண்ணாலேயே முழுங்கிடுவன் மாதிரி அப்படியே பார்த்துட்டு நிற்கிறான். ஆனால் அவனுக்கு கத்கதமாயிடுறது, பேச்சு வார்த்தை வெளியில் வரலை. त्वद्दर्शन प्रमद भारत रंगितं तं दृग्भ्यां निमग्नमिव ரூபரசாயனே தே. அப்போது இப்போ என்ன பண்ணுறார், கையில் ஒரு சங்கு வச்சுட்டு இருக்கார். அதால் துஷ்டூஷமானம் அவகம்ய கபோல தேசே சம்ஸ்பிருஷ்டவானசி தரேன ததா ஆதரேன. இப்போது துஷ்டூஷமானம் அவனை ஸ்துதிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இருக்கான். ஆனால் வாயில் வார்த்தை வரமாட்டேங்கிறது. அந்த மாதிரி அவனுடைய அந்த நிலைமையை புரிஞ்சின்ற அவகம்ய அந்த நிலைமையை புரிஞ்சின்ற பகவானானவர் அவனுடைய கபோல தேசத்தில் சம்ஸ்பிருஷ்டவான், அவனுடைய கபோல தேசத்தில் அவர் தன் தொடரார். எதால் தொடங்குறார், தரேனன்னா சங்கு, அதாவது பாஞ்சசன்யம்ங்கிற சங்கு வச்சுட்டு இருக்கார் இல்லையா? அதால் அவர் அவனுடைய கன்னத்து பிரதேசத்தில் லேசாக தொடரார். அவ்வளோதான். அதுவும் ஆதரேன ததா ஆதரேன தரேன ஆததா ஆதரேன தரேன தொடரார், ஆதரேன தொடரார். ஆதரணம்னாக்கா ஆதரத்தோடு தொடர்கிறார். ஆதரவோடு அவனை என்னதுன்னு சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட ஒரு ஆதரவோடு அவனை அழகாக தொடராராம் இந்த கன்னப்பிரதேசத்தில். தன்னுடைய சாங்கதன்வத்தினால அதில் பாஞ்சஜன்யம் அப்படிங்கிற சங்குனால தொடரார். இப்போ துஷ்டூஷமானம் அவகம்ய கபோல தேசே சம்ஸ்பிருஷ்டவான் அசி ஸ்பிருஷ்டவான் அவர் தொடரார். அசி சம்ஸ்பிருஷ்டவான் அசி தரேன சங்கால பஞ்சஜன்யம்ங்கிற சங்கால ததா ஆதரேன. ஸோ ஆதரேன இவர் தொடராராம். இப்போ இந்த ஸ்லோகத்தை திரும்பியும் பார்க்கலாம். त्वद्दर्शन प्रमद भारत रंगितं तं दृग्भ्यां निमग्नमिव रूपरसायने ते तुष्टूषमाणमवगम्य कपोलदेशे संस्पृष्टवानसि
தரேண ததா தரேண. இந்த தரேண தரேண ரெண்டு வாட்டி வரா மாதிரி இருக்குது. என்னடா அது சேம் வார்த்தைகள் அப்படி அவர் சொல்லுறாருன்னா இல்லை, ஒரே மாதிரியான உடையிறது ஸ்லோகம், வார்த்தைகள் உடையிறது. ஆனால் அதோடைய சவுண்டுகள் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கே தவிர ரெண்டு வித்தியாசமான ரூபம். தரேண அதாவது சங்குனால, ஆதரேண ஆதரத்தோட தொடரார் அப்படிங்கிறத இந்த நாராயண பட்டத்திரி இந்த இடத்துல சொல்லுறேன். இப்போ தேவியானவள் சொல்கிறான், நான் குழந்தை பாவம் 5 மாசமாக பேசாமல் ஒன்றுமே சாப்பிடாம இருக்கானே, அவனுக்கு கொஞ்சம் பால் கொடுங்கூடேன் அப்படின்னு அவள் சொன்னதுனால இந்த சங்கில் பாலை எடுத்துண்டு, தேவியுடைய பாலை எடுத்துண்டு இந்த குழந்தைக்கு புகட்டுறார் அப்படின்னு இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்லுவாள். இவர் சங்கால அவனை தொட்ட உடனே அவனுக்கு இது நாள் வரைக்கும் இல்லாத அந்த ஞானமானது உதயமாயிடுறது. அது உதிஞ்சிட்டு அவன் எப்படி ஸ்லோகம் பண்ணுறான், சுதிக்கிறான்ங்கிறது அடுத்த ஸ்லோகம் சொல்லுறது. தாவத் விபோத விமலம் பிரணுபந்தமேனம் ஆபாஷதாஸ்துவம் அவகம்ய ததீய பாவம் ராஜ்யம் சிரம் சமனுபூய பஜஸ்வபூயக சர்வோத்தரம் த்ருவபதம் வினிவிருத்திஹீனம். தாவத் விபோத விமலம், விமலமான பதவி அவனுக்கு விடுறது. அவனுக்கு அந்த தத்துவ ஞானம் எல்லாம் அவருக்கு, அதனால அவனுக்கு பரிசுத்தமாயிடுது. விமலமாயிடுதுனாக்கா பரிசுத்தமாயிடுது. பரிசுத்தமான மனசை உடையவனாக ஆயிட்டு அவன் என்ன பண்ணுறான், பிரணவந்தமேனம் அப்படியே அவரை ஸ்துதிக்கிறான். அவர் எப்படி ஸ்துதிக்கிறான்ங்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பிரணவந்தமேனம் அந்த மாதிரி ஸ்துதிக்கிற அவனை பார்த்துட்டு என்ன சொல்ற, ஆபாஷதாஸ்துவம் அவகம்ய ததீய பாவம், அவனுடைய பாவத்தை நன்னா புரிஞ்சுண்ட பகவானானவர் இவர்கிட்டக்க பேசுகிறார். துருவன் கிட்டக்க இந்த மாதிரி பேசுகிறார். என்ன பேசுகிறார், அதாவது ஆபாஷதாஸ்துவம், ஆபாஷன்னா பேசுகிறார். என்ன மாதிரி பேசுகிறார், அவனுடைய என்ன ஸ்வரூபம், அவனுடைய அபிப்பிராயம் என்னது அப்படிங்கிறது நன்னா தெரிஞ்சுண்ட பகவானானவர் இவன் கிட்டக்க பேசுகிறார். ராஜ்யம் சிரம் சமனுபூய பஜஸ்வபூயக. இனி ராஜ்யத்தை நன்னா ஆண்டு பல நாட்கள்ங்கிறது பல வருஷங்கள், 36,000 வருஷங்கிறது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிற. இந்த ராஜ்யத்தை 36,000 வருஷம் ஆண்டுண்டு அதுக்கப்புறமா சமனுபூய பஜஸ்வபூய, அதுக்கப்புறம் நீ அடைய போற, என்ன அடைய போறான்னு கேட்டான்னா சர்வோத்தரம் திருவபதம் வினிவிருத்திஹீனம். சர்வோத்தரம் எல்லாத்துக்கும் அந்த மாதிரி வருத்தமே இல்லாதது, எல்லா இடத்துலையும் மேலான பதவி, அந்த பதவியை நீ அடைய போற. என்னது வினிவிருத்திஹீனம், அது எந்த விதமான கவலையும் இல்லாதது, வருத்தம் இல்லாதது, அந்த மாதிரியான பெரிய பதவியான திருவ பதவியை நீ இதுக்கப்புறம் நீ அடைவாய் அப்படின்னு அவர் சொல்றார். தாவத் விபோத விமலம் பிரணுபந்தமேனம் ஆபாஷதாஸ்துவம் அவகம்ய ததீய பாவம் ராஜ்யம் சிரம் சமனுபூய பஜஸ்வபூயக சர்வோத்தரம் திருவபதம் வினிவிருத்திஹீனம். இப்போது இவர் தாவத் விபோத விமலம் பிரணுபந்தமேனம் அப்படிங்கிறார். எப்படி இவன் ஸ்துதிக்கிறான், பகவானானவர் கபோல தேசத்தை இப்படி தொட்ட உடனே ஆதரேன தரேன தொட்ட உடனே என்ன அவனுக்கு ஆகிறது, என்னத்தை எப்படி ஸ்துதிக்கிறான்ங்கிறது ரொம்ப அழகாக 12 ஸ்லோகங்களில் ரொம்ப அழகாக சொல்கிறார். அது யோந்த பிரவிஷ்ய மம வாச்சமிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத்ய கில சக்திதரஸ்வதாம்னா அந்யாம் ச ஹஸ்தச்சரணஸ்ரவண त्वगातीन् प्राणान् नमो भगवते புருஷாய துப்பியம் அப்படின்னு ஆரம்பிக்கிறான் அவன். யோந்த பிரவிஷ்ய மமவாச்சம், இதை ஒவ்வொருத்தரும் படிக்க வேண்டிய ஸ்லோகம்னு நினைக்கிறேன். இதில் 12 ஸ்லோகத்தினால இவன் ஸ்துதிக்கிறான் இந்த திருவனானவன் பகவான். 12 ஸ்லோகம் என்னத்தினால, 12 துவாதசி ஆச்சரிய அக்ஷத்திரத்தை தானே இவன் ஸ்ரீ நாரதர்கிட்ட கேட்டுண்டான். அதனால ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒவ்வொரு அக்ஷரமாக கொண்டிருக்கிற இந்த 12 ஸ்லோகங்களை துவாதாட்சய மந்திரத்தை அப்படியே நம்மளுக்கு ஞாபகப்படுத்துகிற இந்த ஸ்துதியே இவன் திருவனானவன்
பகவான் மேலே சொல்லுறார். பகவான் சொன்ன உடனே பகவான் வந்து சந்தோஷப்பட்டுன்னுடுறார். சந்தோஷப்பட்டு தான் அவர் சொல்லறது, ராஜ்யம் சிரம் சமனுபூய பஜஸ்வபூய, நீ ராஜ்யத்தை ரொம்ப நாளைக்கு ஆண்டுன்ற. ஏன்னா இவனுடைய மனசு தெரியும் இல்லையா அவருக்கு, அவருக்கு என்ன குழந்தை தானே, அவன் வந்து அப்பாவுடைய மடியில் உட்காரணும்னு ஆசைப்படுறான். உட்காரணும்னாக்கா சிம்மாசனத்தை இவனை மாதிரி அடையணும்ன்றது உள்ளுக்குள்ளே இருக்கிற மனசுக்குள்ளே இருக்கிற ஆசை. அந்த ஆசையினால இவன் பகவான் தபஸ் பண்ணறான்றது பார்த்தோம். அதனால இவர் வந்து இப்பவே என்கிட்ட வான்னு சொல்லாம, ராஜ்யம் சிரம் சமனுபூய பஜஸ்வபூய, எந்த ராஜ்யத்தை நீ வந்து பலகாலம் ஆண்டு எல்லா விதமான சுகமதியும் அனுபவிச்சுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா சர்வோத்தரம் துருவபதம், துருவபதம் அப்படிங்கிறது மேலான உயர்ந்த பதவி. அந்த பதவியை நீ அதுக்கப்புறமா நீ வந்து அடையணும் அப்படின்ற வினிவிருத்திகீனம். எந்த அந்த துருவபதம்ங்கிறது என்னது, எந்த விதமான வருத்தமும் இல்லாத அந்த மாதிரியான துருவபதத்தை நீ வந்து அடையணும் அப்படின்னு இந்த பகவானானவர் இவர்கிட்ட சொல்லறார், துருவன் கிட்ட சொல்லறார். இன்னும் அவன்கிட்ட கையில் சொல்லறார், நீ இப்போ தானே நேர நகரத்துக்கு போய்க்கோ, அங்கே ஒன்று அப்பாவும் உன்னுடைய மனைவி அவனுடைய அம்மாக்களும் உனக்கு வேண்டி காத்துருப்பா, அதில் நீ போயிட்டு அவளை சந்தோஷப்படுத்திண்டு அவர் காட்டுக்கு போனதுக்கப்புறமா இந்த நாட்டை நீ ஆண்டுண்டுரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். இது மேற்கொண்டு என்ன நடக்கிறதுங்கிறது நம்ம அடுத்த 3 ஸ்லோகங்களில் பார்க்கலாம்.